வெல்கம் மாப்பிள்ள. இன்னைக்கு ஒரு சேர் ஆட்டோ லாக். என்னங்க ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறுறாங்க? அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க. என்ன அது சேர் ஆட்டோ லாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதுல கஷ்டப்பட்டது சந்தோஷப்பட்டதெல்லாம் சொல்ல போறேன். வாங்க பாக்க. நான் சேர் ஆட்டோ வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பஸ்ஸை கம்பேர் பண்றப்ப சேர் ஆட்டோ வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சரி என்னடா பண்றது, 10 ரூபா கொடுத்து போற இடத்துல 20 ரூபா கொடுத்து போறமே அப்படிலாம் எனக்கு தோணும். என்ன மாதிரி பேச்சுலர் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தோணும். சரிட்டு போய் வழி இல்லாம உட்காந்துருவோம். அப்படி அப்பாடான உட்காந்து பெருமூச்சு விட்டா பின்னாடில இருந்து ஒரு பஸ் சவுண்ட் கேட்கும். என்னடா திரும்பி பார்த்தா நம்ம போக வேண்டிய அப்பன்னு பார்த்து டக்குன்னு வெள்ளையும் போக முடியாது. ஆட்டோக்காரனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணுவார் பாருங்க. இன்னொரு 5 பேர் உள்ள ஏத்தலாம். நானு என்ன மாதிரி நீங்களும் சிக்கி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொன்னு, ஆட்டோ எல்லாம் கூட்டமா இருக்கும். வாப்பா தம்பி ஏறும் பாரு. எங்க ஏறுறது அப்படின்னு கேட்டா பின்னாடி இடம் இருக்குப்பா ஏறும் பாரு. பின்னாடி போய் பார்த்தா டிக்கில 2 ஸ்டூல போட்டு உட்கார. எனக்கு முன்னாடி உள்ளவதும் யாருன்னு தெரியாது. நாங்க 2 பேரும் டவுசரை போட்டு உட்காந்துருக்கோம். அது இந்த மாதிரி ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி உட்கார்றப்பெல்லாம் நம்மளும் எவ்வளவு நேரம் தான் போன மாதிரியே நடிக்கிறது.